அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த குரங்கு பிள்ளைய பத்தி எதுவுமே பேசக்கூடாது. நம்ம தகுதிக்கும், அந்த சாக்கடைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. சாக்கடையில கல்ல தூக்கி போட்டா நம்ம மேல தான் தெறிக்கும். அதாவது மனுஷனுக்கு மனுஷன் பேசலாம். அது மலம் திங்கும் பன்னி. அந்த பன்னிக்கிட்டலாம் நம்ம போய் பேசக்கூடாது. அதுக்கு நமக்கு சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுறோம். அது என்னத்த திங்குது? பன்னி எத சாப்பிடும்? மனுஷன் கழிக்கிற மலத்த சாப்பிடும். அவன் மலம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன். அவங்கிட்டலாம் நம்ம பேசுறதுக்கு தகுதி இல்ல. அதனாலலாம் அவன பத்தி பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனாலும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்துகிட்டு இருந்தான். திரும்ப வீடியோ போடுறான். வீடியோ போடக்குள்ள மரியாதை இல்லாத வாடி, போடி அப்படின்னு பேசுறான். திமிரு பிடிச்ச நாயே, ஒழுங்கா இருந்துக்க. வாடி, போடின்னா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா புறம்போக்கு நாயே. நான் உன்கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது. எனக்கும் பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு தான் பிரச்சனை. நீனு பணத்துக்காக முளைச்ச பன்னி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறதில்ல. ஆனா நீ தராதரம் கெட்டு பேசிக்கிட்டு இருக்க. மரியாதையா பேசிக்க. அப்படி மீறி பேசுன உன் நாக்கு இருக்காது. சொல்லிட்டேன். ஒழுங்கா பேசுறா புறம்போக்கு நாயே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்களும் எனக்கு கால் பண்ணுவாங்க. எங்கெங்க இருந்தோ கால் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருந்து இதெல்லாம். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சிங்கப்பூருக்கா நானு. சிங்கப்பூர்ல இருந்து நான் கால் பண்ணுனேன். அந்த புறம்போக்கு நாய்க்கு கால் பண்ணுனேன். எப்பவுமே ஒரு 2, 3 டைம் நான் கால் பண்ணியிருக்கேன்க்கா. கால் பண்ணக்குள்ளலாம் அந்த புறம்போக்கு நாயி, அவன் பொண்டாட்டியோ, இல்ல அவன் அப்பாட்டியோ என்னான்னு தெரியல. இல்ல அவன் மாமா வேலையில பார்க்கக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணா என்னன்னு தெரியல. பொம்பள தாங்க ஃபோன் எடுக்குது. அவ அம்மா சீக்கிரம் அவன்கிட்ட ஃபோனே குடுக்க மாட்டா. நம்ம அப்புறம் பிரச்சனை பண்ணுனா தான் அப்புறம் ஃபோன குடுப்பா அப்படிங்குவான். ஏன்டா புறம்போக்கு நாயே! எதுக்குடா பொம்பளைக்கு பின்னாடி, சீலைக்கு பின்னாடி மறைஞ்சுகிட்டு இருக்க? ஒவ்வொரு கால் வரக்குள்ளயும் நீ எடுக்க வேண்டியதான்டா. அப்புறம் நாங்கலாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு மிரட்டுவோம்க்கா. அந்த நாதேரி அப்படியே பே 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 பேன்னு பேசுவான்க்கா அப்படின்னு சொன்னுச்சு. அதேபோல மலேசியால இருந்து, டேய் புறம்போக்கு, நான் சொல்ற அத்தன காலும் உனக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லுடா. பொய் பேசாம சொல்லுடா புறம்போக்கு நாயே. அப்போ சொல்லுவான். மலேசியால இருந்து ஒரு தம்பி கால் பண்ணுச்சு. அக்கா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உண்மையிலேயே நம்மள மாரி அவன் சாப்பிடக்கூடிய மனுஷனா இருந்தா தூக்குல தொங்குவான்க்கா. அவன் ஆனா மலம் திங்கிறவன். அதனால அவனுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை அதிகமா போயிடுச்சு. அப்படிதாங்க அவன நான் கேள்வி கேட்டேன். அந்த புறம்போக்கு நாய் ஒழுங்கான பதில் சொல்லல. நான் கேட்ட கேள்விக்கு அவன் நாணுகிட்டு தொங்கி இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லுச்சு. அதேபோல சென்னையில இருந்தும் அப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு. டேய் வாடா என் ஏரியாவுக்கு, நான் உன்னை தூக்கி போட்டு மெரிப்பேன் அப்படின்னு சொல்லி என் ஏரியா, என் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாம்மா. அந்த புறம்போக்கு நாயி எடுக்கல. பொம்பளைய விட்டு தான் எடுக்க வச்சான். அப்புறமா தாம்மா அவன் என்கிட்ட பேசினான். அந்த பொம்பளைகிட்ட நான் முறைச்சனால அவன் என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொன்னாரு. அதே போல பெங்களூர்ல ஒரு அக்கா சொல்லுச்சு. டேய் எல்லாத்தையும் மிரட்டலாம் மாதிரி என்னை மிரட்டி பார்க்குறியாடா புறம்போக்கு பொட்ட நாயே வாடா அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டோமா. நீ வேணாலும் அவனை கூட கேட்டுப்பாரு. அப்படிதாம்மா மிரட்டுன்னு மிரட்டுனேன். நான் கேட்ட கேள்விக்கு அவன் தொங்கியிருக்கணும். உண்மையிலே நான் அப்புறம் இன்னொன்று கேட்டேன். ஏன்டி நீ என்னடி பொண்டாட்டியா இல்லை வப்பாட்டியாடி? எதுக்குடி இந்த வேலை பார்க்குறீங்க? எதுக்குடி இந்த பழப்பு பழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு அவன் நானுகிட்டு தொங்கலாம். அவன்லாம் ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படி இப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இதே போல எத்தனையோ பேர் சொல்றாங்க. ஏன்டா புறம்போக்கு நாயே! அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா, அதாவது கல்லா இருக்கிறவங்க மனசு கூட கரையும்டா. உன்னை நீ இறந்துட்ட அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் அந்த கமெண்ட்ட போய் பாடுறா நாதேரி. நீ இறந்துட்ட அப்படிங்கிறத ஒருத்தவங்க கூட வருத்தமே தெரிவிக்கல. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். ஒரு மனுஷன் இறக்குறான் அப்படின்னா எல்லாரும் வருத்தப்படணும்டா புறம்போக்கு நாயே. நீ இறந்துட்ட அப்படின்னு வீடியோ போடக்குள்ள எல்லாரும் பார்ட்டி வைக்கிறேன், கரிசோறு சாப்பிடுவேன், அப்படி இப்படின்னு அந்த கமெண்ட்டை போய் பாடுறா. அப்படிதான்டா போடுறாங்க. நீலாம் என்ன ஜென்மம்னு தெரியலடா. காசுக்காக நீ என்ன வேலை வேணாலும் பார்ப்பங்கிறது ஊரும் தெரியும், உலகமும் தெரியும். அதுக்காக நீ எப்படி பேசணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஐயோ நம்மகிட்ட பணம் இருக்குண்ணா, ஆனா நீ 4 செவுத்துக்குள்ளார வாழ்றடா. அதுவே உனக்கு மக்கள் குடுக்குற தண்டனை தான்டா புறம்போக்கு நாயே. ஏன்னா எங்க வெளிய வந்தாக்க நம்மள ஈத்து போட்டு அடிச்சிருவாங்கன்னு நீ பயந்துகிட்டு அந்த 4 செவுத்துக்குள்ள வாழ்ற பாத்தியாடா? அதுதான் உனக்கு மக்கள் குடுத்த தண்டனை.
அதே போல மக்களே மக்களேன்னு சொல்றான்க்கா. மக்கள் எல்லாமே அவன கொலை பண்ணக்கூடிய வெறியில இருக்கிறாங்க. ஆனா, இவன் வந்து மக்களே மக்களேங்கிறான். இவன் மக்களேன்னு சொல்றதுக்கே இவனுக்கு தகுதி இல்ல ஃபர்ஸ்ட்டு அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்டா புறம்போக்கு நாயே! நீ தான் ஒரு வீடியோல சொல்லியிருந்த. வாழ்க்கையிலே உண்மையா பேசுன அப்படின்னா, அந்த ஒரே ஒரு விஷயம் தான்டா பேசியிருக்க. அது நீயா இருந்திருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். உன்னுடைய ஜெராக்ஸா என்னன்னு தெரியல. அதாவது அப்படியேப்பட்ட ராஜேஷ் தாஸுக்கே தண்டனை கிடைச்சது அப்படின்னு. அதத்தான்டா நானும் உனக்கு சொல்றேன் புறம்போக்கு நாயே. ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு, ஒரு பெண்ணுகிட்ட தப்பா பேசுனதுக்கே தண்டனை கிடைச்சது. ஆனா, நீங்க கொலை பண்ணியிருக்கிறீங்கடா நாதேரிவுல. உங்களுக்கு தண்டனை இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறியா? இப்ப அந்த கொலைகார நாய் உன்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். நீ பணத்துக்காக வேலை பார்க்குறல்ல, உன்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். உனக்கு தண்டனை எதுவும் கிடைக்காது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியாடா? அப்படியாப்பட்ட தாஸுக்கு ஒரு பொண்ணுகிட்ட தப்பா பேசுனதுக்கே தண்டனை கிடைச்சது. இந்த கொலைகாரன் என் புள்ளைய கொன்னுருக்கான். அவனுக்கு தண்டனை உறுதி. மறந்துறாத. எப்படியாப்பட்ட முதலமைச்சரா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கே தண்டனை நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க. இப்ப பார்த்திருப்ப அமைச்சர் போனாரு. விழுப்புரம் கோர்ட்ல வந்து ஏற்கனவே தள்ளுபடி பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இப்ப அமைச்சருக்கு தண்டனை கிடைச்சது. அதே போல யாரா இருந்தாலும் தண்டனை உறுதிங்கிறத மறந்துறாதடா புறம்போக்கு நாயே. 277 அதிகாரிகளுக்கு வாட்சாத்தி வழக்குல தண்டனை கிடைச்சிருக்கு. நீ என்னடா பெரிய இதா? உனக்கு தண்டனை உறுதிடா. கொலைகாரனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறல்ல, உனக்கு என்னைக்கா இருந்தாலும் தண்டனை உறுதி. அவனுங்களுக்கு 10 மடங்குன்னா உனக்கு 20 மடங்கு தண்டனைடா. அப்ப ஆரம்பத்துல நீ போயிட்ட எல்லா மீடியாவுக்கும். இப்ப போயேன்டா பாப்போம் எல்லா மீடியாவுக்கும். இவன் பின்னாடி கொலைகாரன் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு 4 செவுத்துக்குள்ளார கடக்குறமே அப்படிங்கிற நெனப்பு தானே உனக்கு? நீ மக்களோட மக்கள் வெளிய வாழேன்டா.